அன்போட நிலைமையை பார்த்து கண்மணி ஆடியே போயிடுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. அன்பு அன்புன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கண்மணி வந்து தட்டி பார்க்குறாங்க. அவரு வந்து எழுந்துக்கவே எழுந்துக்கல. என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. எல்லாரும் இங்க வாங்க, அன்பு வந்து மயக்கம் அடைஞ்சுட்டாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா கத்துறாங்க. உடனே எல்லாம் ஓடி வராங்க. கார்த்தி எல்லாம் ஓடி வந்து அன்பு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. இங்க வந்து கண்மணி தவிச்சு போயிருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல நடந்த விஷயத்த. என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க கண்மணி. எல்லாருமே வந்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க. இங்க வந்து கண்மணி வந்து சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. எப்படியாவது அன்புவ காப்பாத்துங்க. ப்ளீஸ் உங்கள கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட தயவு செய்து அன்புவ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அன்பு செக்கப் பண்ண டாக்டர் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி அன்புவ காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து ஓவராக வந்து இனிப்பை சாப்பிட்டதால அவருக்கு சுகர் லெவல் ரொம்ப ஹை ஆகிடுச்சு. அதனால் வந்து அவருக்கு வேறு ஏதாவது பாதிப்பு கூட ஏற்படலாம். உயிரை காப்பாற்றினாலும் வேறு பாதிப்பிலேருந்து அவரை தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்மலாம் சொல்லிடுறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாங்க. அன்புவை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி அண்ணி மட்டும்தான். அண்ணி மனசு வச்சா மட்டும்தான் அன்புவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவகாமி உடனே வந்து நேராக கண்மணி கிட்டே போகிறாங்க. கண்மணியை வந்து பார்த்துட்டோன்னே சிவகாமி அதிர்ச்சி, அத்தை நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? நான் நல்லா நடப்பேன், நல்லா பேசுவேன் அப்படின்றாங்க. எனக்கு எப்போ குணமாயிடுச்சு. இவ்வளோ நாளாக நான் ஏன் திரும்ப சொல்லாமல் இருந்தேன்? நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு தான் சொல்லாமல் இருந்தேன். அதுவும் என் பிள்ளைக்காக தான். என் பிள்ளை உன் மேலே உயிரே வச்சுருக்கான். அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். என் பிள்ளை எப்போ வந்து இந்த உலகமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு வந்து இந்த உலகத்தை விட்டு போக நினச்சானோ, இதுக்கப்புறம் நான் வந்து இப்படி இருந்து என்ன பண்ண போகிறேன்? நீ வந்து என்ன இருந்தும் என்ன பண்ண போகிற? நீ எப்படியும் போக தானே போகிற. அதனால தான் நான் என் பிள்ளைய காப்பாற்றணும்னு வந்திருக்கேன். என் பிள்ளைய நான் போய் காப்பாற்ற போகிறேன். நீ இப்படியே இரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாங்க வந்து சிவகாமி. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, அன்புவை காப்பாற்றி கூட்டின்னு வர வேண்டியது என்னோட பொறுப்பத்தை. நீ காப்பாற்றி கூட்டின்னு வந்தால் மட்டும் அவன் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு இருந்துருவானா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அன்பு வந்து பழைய நிலைமைக்கு இருப்பார் அத்தை. ஏன்னா அவரோட பொண்டாட்டியா நான் அவர் கூடவே இருப்பேன். அப்புறம் எப்படி அத்தை அவர் பழைய நிலைமைக்கு இல்லாமல் போவார் அப்படின்னு கண்மணி அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, அன்போட காதலையும் அன்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் அத்தை. அவரை காப்பாற்றி நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு கண்மணி போகிறாங்க. அதன்படி கண்மணி நேராக அன்பு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அன்பு வந்து இருக்க சுச்சுவேஷனை பார்த்துட்டு கதறி அழறாங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நல்லபடி குழந்தை மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி என்னை விட்டு போக மாட்டேல்ல, நிஜமாக சொல்லி எனக்கு குணமானவனை விட்டு போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம அன்பு. அடுத்து அன்பும் கண்மணி வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்தோடனே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. சிவகாமி வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. எப்படி சிவகாமிக்கு சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அன்பானனுக்கு குணமாயிடுச்சுல, அது முக்கியமாக அன்பானனும் கண்மணி அண்ணியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா, அதனால தான் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க. இங்கே வந்து பார்த்துட்டு கண்மணியை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே. இதை பார்த்து வெளியிலாவெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இன்னும் பாட்டிக்கிட்ட நேராக போகிறாங்க. என்ன பாட்டி இப்படி நடந்துட்டுருக்குது, நீங்கள் அவகிட்ட சொல்லி வீட்டு விட்டு போக சொல்லுங்கள். அதான் ஆன்ட்டிக்கு குணமாயிடுச்சுல அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன் விடு. கண்மணி இங்கே வா அப்படின்றாங்க. கண்மணி வராங்க. சரி அதுதான் சிவகாமி குணமாயிடுச்சுல, எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே கிளம்பணும் அப்படின்றாங்க கண்மணி. அதை கேட்டு பாட்டி செம்மையாக டென்ஷன் ஆங்க. என்னடி என்ன ஓவராக இருக்குது, நீ எதுக்காக இங்கே வந்த? அவளை பார்த்துக்க தான் நீங்கள் வந்த, அவளுக்கு தான் குணமாயிடுச்சுல. ஆமாம் அத்தையை பார்த்துக்க தான் வந்தேன். ஆனால் என் வீட்டுக்காரர் நல்லா இல்லைல்ல, என் வீட்டுக்காருக்கு இதுக்கப்புறம் அவர் கூடவே இருந்து அவரை பார்த்துக்க தான் என்னோடய வேலை. அவரை நான் மன்னிச்சிட்டேன், அவரை நான் ஏற்றுக்கிட்டேன், அவர் காதலையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஏன் அவரை விட்டு போகணும்? நானும் அவரும் நல்லபடி வாழ தான் முடிவு பண்ணிட்டோம் பாட்டி. உங்களுக்கு இதில் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே வராங்க நம்ம வந்து சிவகாமி. பின்ன சந்தோஷம் இல்லாமல் அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அன்பு நீயும் சேர்ந்து வாழணும் தானே எல்லாருமே பிரியப்பட்டோம். எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ வா கண்மணி, இதுக்கப்புறம் அன்புக்கு தேவையானதில் நீ பார்த்து பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்த வந்து பாட்டிக்கும் அவங்க கேங்குக்கும் தாங்க முடியாமல் டென்ஷன் ஆகிறாங்க.